ஐஸ்வர்யா பத்தின முழு உண்மையையும் சேதுவுக்கு தெரிய வந்து, ஐஸ்வர்யாவ ஓங்கி அரைஞ்சு வீட்ட விட்டு வெளிய துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். "அத்தாச்சி போதும் நிறுத்துங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா சேது கூட வரலன்னு மனசு நொந்து போய் அழுதுட்டு இருக்கா. இந்த நேரமா பார்த்து வெந்த பொண்ணுல வேலை இறக்குற மாதிரி வார்த்தைகளால இப்படி கொன்னுட்டு இருக்காதீங்க. ஏன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு சேது தான ஒத்துக்கிட்டான். சேது ஒண்ணும் குழந்தை இல்லையே அவனை கட்டாயப்படுத்தி இங்க தாலி கட்ட வைக்கிறதுக்கு. ஏய் ஐஸ்வர்யா உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன்தான் அந்த தமிழ் செல்வி மேல இரக்க குணப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போனானா. நீ கைய பிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டாவா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே, ஐஸ்வர்யா இருந்துட்டுட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆண்டி. அவர் என் பேச்ச சுத்தமா கேட்கவே இல்லை. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன்னு கூட சொன்னேன். ஆனா அவர் பாட்டுக்கு நின்னா கார விட்டு இறக்கி விட்டுட்டு, தமிழ் செல்விய நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லட்டும். இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஐஸ்வர்யா அப்பா இருந்துட்டுட்டு என்னங்க இதெல்லாம்? என்னமோ என் பொண்ணை உங்க பையனுக்கு முதத்தாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி, எல்லா ஒட்டுமொத்த குடும்பமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா உங்க பையன் சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம்தான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நானும் ஒத்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? என் தங்கச்சி ஈஸ்வரி. அவ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் என் பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டும் ஐஸ்வர்யா அப்பா ஐஸ்வர்யா பத்தின முழு உண்மையையும் சேதுவுக்கு தெரிய வந்து, ஐஸ்வர்யாவ ஓங்கி அரைஞ்சு வீட்ட விட்டு வெளிய துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். "அத்தாச்சி போதும் நிறுத்துங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா சேது கூட வரலன்னு மனசு நொந்து போய் அழுதுட்டு இருக்கா. இந்த நேரமா பார்த்து வெந்த பொண்ணுல வேலை இறக்குற மாதிரி வார்த்தைகளால இப்படி கொன்னுட்டு இருக்காதீங்க. ஏன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு சேது தான ஒத்துக்கிட்டான். சேது ஒண்ணும் குழந்தை இல்லையே அவனை கட்டாயப்படுத்தி இங்க தாலி கட்ட வைக்கிறதுக்கு. ஏய் ஐஸ்வர்யா உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன்தான் அந்த தமிழ் செல்வி மேல